அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய சந்தேகங்கள் வருங்க. அது கேட்டகரியில் சந்தேகம் வரும், டாக்குமெண்ட் சந்தேகம் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் நீட் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா, ஸ்டில் ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம அந்த நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதில் ஒரு மிக முக்கியமான சந்தேகம் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டகரி. ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு வேற மாதிரி இருக்கும், தமிழ்நாடுக்கு வேற இருக்குங்க. ஆல் இண்டியா கோட்டா வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி. இந்த அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது பேக்வர்ட் கம்யூனிட்டி வித் இன்கம் இஸ் லெஸ் than 8 lakhs. இந்த இன்கம் 8 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வந்து இன்னுமே இருக்குது. சேலரி இன்கம் எடுத்துக்க வேண்டியதில்லை. கிரேட் 1 ஆஃபீஸர், கிரேட் 2 ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இன்கம் எடுத்துக்கணும் சேலரி இன்கம் பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் விவசாய வருமானம் எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்போ இது சம்மந்தமாக டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்க. நமக்கு ஓபிசி எலிஜிபிளா இல்லையா, ஒருவேளை இந்த கவர்மெண்ட் ஆர்டர் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ இந்த ஓபிசி பொறுத்த வரைக்கும் இன்கம் பேஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த கேட்டகரி தான் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்குதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங் போகிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி இருக்குது. பட் ஜென்ரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலை. தமிழ்நாட்டில் ஜென்ரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ் 10% கொடுத்துருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக இருக்குது. பிசி, பிசி முஸ்லிம்ஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி. இந்த 3 ஒன்றா இருந்தது, ஒரு ஸ்டேஜில் 3ஆக பிரிச்சிருக்காங்க. அது பிசியாக இருந்ததை பிசியாகவும் தென் எம்பிசியாக பிரித்தாங்க, அப்புறம் பிசியிலிருந்து பிசிஎம் கொஞ்சம் பிரித்தாங்க. அப்போ இந்த 3 சேர்ந்தது தான் ஆல் இண்டியா கோட்டால் ஓபிசியில் வருங்க. தென் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 சப்டிவிஷன் இருக்கும். எஸ்சி எஸ்சிஏ. ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் எஸ்சியாக இருக்கும், இங்கே எஸ்சி எஸ்சிஏ இந்த 2 சேர்ந்து தான் இங்கே எஸ்சியாக வரும். எஸ்டி இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் மாறும், அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாங்க. இப்போ என்ன ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா, நான் ஆல் இண்டியா கோட்டாவில் நீட் அப்ளை பண்ணணும், பட் இப்போதைக்கு நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியல, நான் அப்ளையும் பண்ணலை, நான் ஜென்ரல் கேட்டகரியில் போட்டுறேன், வேறு வழி கிடையாது. அப்போது நீங்கள் ஒன்று இன்கம் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி ஓபிசி வாங்கணும், இல்லை ஓபிசி வாங்க முடியல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் ஜென்ரல் கேட்டகரி தான் போகணும். இடபிள்யூஎஸ் அங்கேயும் இன்கம் கேட்டகரி இருக்குங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்கம் கேட்டகரி கிடையாது. அப்போது இந்த இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு, ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து ஓபிசி, ஆக்சுவலாக அவங்க பேக்வர்ட் கம்யூனிட்டி தான். பட் இன்கம் பேஸ் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் வாங்க முடியல அப்படிங்கிறதுனால ஜென்ரல் கேட்டகரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வரும்போது நான் வந்து பிசி கிளைம் பண்ணிக்க முடியுமா, ஒருவேளை பிசிஎம்மாக இருந்தால் பிசிஎம் கிளைம் பண்ணிக்க முடியுமா, எம்பிசியாக இருந்தால் எம்பிசி கிளைம் பண்ணிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஓபிசி அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் இன்கம். பட் ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இன்கம் கிடையாது, இன்கம் லிமிட் எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்கள் இங்கே வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும், இன்கம் சர்டிஃபிகேட்னால நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாலும், ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் பிசியாக இருந்தால் பிசிக்கு எலிஜிபிள், பிசிஎம்மாக இருந்தால் பிசிஎம்க்கு எலிஜிபிள். ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல இன்கம் இருக்குது, அப்போ அதனால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் பிசி கிளைம் பண்ண முடியும்னா முடியும். ஒருவேளை நீங்கள் பிசிஎம்மாக இருந்தால் பிசிஎம் கிளைம் பண்ண முடியும், எம்பிசியாக இருந்தால் எம்பிசி கிளைம் பண்ண முடியுங்க. ஸோ மற்ற கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூஸும் வராது. அப்போது யாராவது ஒருத்தர் நீங்கள் அது நல்ல மார்க், எனக்கு 700+ வருது, எய்ம்ஸ் ஜிப்மர் அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக ஓபிசியினுடைய பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். பார்டரில் இருக்கவங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வரும்போதும் ஓபிசியினுடைய இம்பார்ட்டன்ஸ், ஜஸ்ட் பாஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த ஓபிசிக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுங்க. அப்போது ஒருவேளை உங்களால் வாங்க முடியல, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ரிசர்வ் பண்ணி அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நீங்கள் பிசிஆர் இருந்தால் பிசிக்கு எலிஜிபிள், எம்பிசிஆர் இருந்தால் எம்பிசிக்கு எலிஜிபிள், பிசிஎம்ஆர் இருந்தால் பிசிஎம் எலிஜிபிள், பிகாஸ் நோ இன்கம் லிமிட் ஃபார் த ஸ்டேட் ரிசர்வேஷன்.
இதை புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் புரிஞ்சுதான் மறக்காம ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.